உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இப்ப 12 ராசி அன்பர்களுக்கும் செவ்வாய் பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி பார்க்கணும், ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எல்லாருமே உலகத்துல இருக்கவங்க உழைக்கதான் செய்யறாங்க. எல்லாருமே அதற்கு உண்டான வருமானத்தை ஈட்டணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே உண்டு. ஆனா ஒரு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசியிலும் பெயர்ச்சி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த உழைப்பு சில காலகட்டங்கள் அதிகமாகும், சில காலகட்டங்கள் குறைவாகும். அதே போல அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம் ஒரு காலகட்டத்துல அதிகமாகவும் ஒரு காலகட்டத்துல குறைவாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியது முயற்சியை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த முயற்சின்னு ரொம்ப முக்கியம். என்னதான் நேரம் நல்லா இருந்தா கூட யாராவது வந்து வேலை கொடுப்பாங்களா? இல்ல, முயற்சி பண்ணணும். பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே போல தொழில் இல்ல ஒரு முயற்சி பண்றோம், ஜெயிக்கிறோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுல போட்டிகள் நிறைய இருக்கும். அந்த போட்டிகளை வெல்லக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக இந்த செவ்வாய் கண்டிப்பா எப்பவுமே ஒரு காலகட்டத்துல இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல தைரியம் இருக்கும், ஒரு வீரியம் இருக்கும். ஒரு தைரியமா ஒரு விஷயத்த செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியும்ன்ற ஒரு குணத்தை அந்த செவ்வாய் பகவான் தான் கண்டிப்பா கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக மிக முக்கிய காரகர் இந்த செவ்வாய் பகவான். அதே போல ஒரு பெண் ஜாதகத்துல கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும் இந்த செவ்வாய் இருக்கிறதுனால இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி மிகவும் முக்கியமான ஒரு பெயர்ச்சியா இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் சில பாசிட்டிவ் இருக்கு, சில நெகட்டிவ் இருக்கும். என்னென்ன நெகட்டிவ் என்னென்ன பாசிட்டிவ்னு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 12 ராசி அன்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் கன்னி ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி பயிற்சியாகி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அந்த கன்னி ராசியில ஒரு பலனை கொடுக்க போறார். 47 நாட்கள் செவ்வாயுடைய தாக்கங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல 12 ராசி அன்பர்கள் இருக்காங்க. என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணாதிபதி, அது மட்டும் இல்லாம தசம கேந்திராதிபதி. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவா ஒரு கிரகம் கேந்திராதிபதியாகவும் திரிகோணாதிபதியாகவும் இருக்கக்கூடிய கிரகம் யோகாதிபதியாக செயல்படும் அப்படின்னு சொல்லுது. அந்த யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்க ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி பயிற்சியாகி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அந்த கன்னி ராசியிலிருந்து மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3ஆம் இடம்ன்றது அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு இடம். அது முக்கியமா செவ்வாய்க்கு அது ஒரு சிறப்பான இடம். காரக கிரகமே பாவகத்தில் இருப்பது சிறப்பு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம். எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னா, ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு தைரியம் வேணும், முயற்சி செய்வதற்கு ஒரு வீரியம் வேணும். அந்த முயற்சி வெற்றி அடையத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த உழைப்பை வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அந்த நிலையில நிறைய கடக ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முயற்சியில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, நிறைய பேர் வந்து வேலை மாறணும், இல்ல சில நாள் வேலை மாற வேணான்ற எண்ணங்கள் சில பேருக்குலாம் இருக்கு. அதுவும் முக்கியமா கடக ராசியில இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு ஒரு 45 வயசுக்கு மேல இருக்கவங்களாம் என்னன்னா ரொம்ப நேர்மையா நியாயமா இருக்கலாம், ஒரே கம்பெனில இருந்து அப்படியே வேலையை பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலையில ஏதாவது நெருக்கடி வரும்போது இப்பதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க, வேலை மாறியே ஆகணும், வேற வழி இல்லை, கண்டிப்பா நம்ம வேலை மாறினாலும் சரியா வரும் போல இருக்குன்ற அந்த யோசனைகள் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல இடமாற்றம் செஞ்சா நம்ம வேலை கிடைக்குமா, நம்ம வேற ஊருக்கு போலாமா அப்படின்ற யோசனைகளுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால யாரெல்லாம் கடகராசியா இருக்குல்ல, வெளியூர் போய் வேலை பார்க்கணும், வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். அதை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்துல இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல தொழில் துறையில இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நான் ஃபாலோ பண்றேன் சார், ஆனா எனக்கு ஆர்டர்ஸே வரமாட்டேங்குது, நிறைய காம்படிஷன் அதிகமாகி போச்சு, அதனால எனக்கு வந்து பிசினஸ் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் உங்களுக்கு பிசினஸ் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு.
தொழில ஒரு முன்னேற்றங்கள் வரும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாயுடைய பார்வைகள் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கொடுக்கும். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்து 6ஆம் வீட்டை பார்ப்பார். அந்த 6ஆம் வீட்டை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, முதல்ல கடன் பிரச்சனைகள் குறையும். அந்த கடன் பிரச்சனை தானே பெரிய தொந்தரவே. அது தீர்ந்தா போதும் சார்னா கண்டிப்பா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கடன் பிரச்சனையை தீர்வு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம செவ்வாய் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். அப்ப நீங்க செய்த வழிபாடின் காரணமாக கண்டிப்பா உங்களுக்கு முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தோட இந்த காலகட்டத்துல உங்களுடைய பிரச்சனைகள், அதுவும் முக்கியமா கடன் பிரச்சனை, தொழில ஒரு போட்டி தொல்லைகள் எல்லாமே தீர்வதற்கான அமைப்பு கண்டிப்பா இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம 10ஆம் இடத்தையும் இந்த செவ்வாய் பார்ப்பார். இந்த 10ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடம். தொழில நீங்க வெற்றி பெறணும்னா 10ஆம் இடத்தை தான் பார்க்கணும். அந்த 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது இன்ஜினியரிங், மெடிக்கல், சாஃப்ட்வேர், கெமிக்கல் எல்லா விதமான இயந்திரம் சம்பந்தப்பட்ட தொழிலுக்கும் செவ்வாய் தான் காரகம். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலேயே அந்த செவ்வாய் இல்லாம நீங்க ஒரு அடுப்பு வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் கொடுத்து உங்களுக்கு தொழில வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி ஒரு பேர், புகழ், பட்டம், பதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. நிறைய இந்த காலகட்டத்துல இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு முக்கியமான பதவிகளை வகிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, டிஎன்பிஎஸ்சி எழுதுறீங்க, யூபிஎஸ்சி எழுதுறீங்க, எல்லா விதமான எக்ஸாம்ஸ்லயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல 3ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும். அந்த முயற்சின்னு சொல்லும் போது என்ன தேவை? அவர் 7ஆம் பார்வையோ 9ஆம் வீட்டையும் பார்ப்பார். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த முயற்சியால் திருமணத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, திருமணத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, அது மட்டும் இல்லாம மறு திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், மறு திருமண வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பா மறு திருமணத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த 3ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் கண்டிப்பா செய்ய போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய் 9ஆம் வீட்டை பார்க்கிறார், 10ஆம் வீட்டை பார்க்கிறார், 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட அலுவல்கள், ஒரு இம்போர்ட் பண்றது, ஒரு எக்ஸ்போர்ட் பண்றது, அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டு, இங்க இருந்து பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்றது, அதே மாதிரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி சம்பந்தமான விஷயங்களுக்கு இம்போர்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபாரின் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார், அங்க ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டிலே இருக்கேன் இப்போ ஒரு 6 மாசம் வேலை இல்லாம இருக்குன்னு சொல்லவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு, வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மாதிரி கன்ஃபியூஸ்டா இருந்து இப்ப முடிவு எடுத்துட்டேன், கண்டிப்பா வேலை மாறிதான் ஆகணும், கிடைக்குமா சார்ன்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கு ஒரு வாய்ப்பு. அதே போல வெளிநாட்டிலேயுமே ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பு, அந்த மாதிரி விஷயங்களை இந்த செவ்வாயோடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால கோர்ட்டு கேஸ், வம்பு, வழக்கு, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நிறைய கடகராசி என்பர்களுக்கு எங்க பிரச்சனை வரும்னா பூர்வீக சொத்துல பிரச்சனை வந்தே தீரும். அந்த மாதிரி பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு, சொத்து சம்பந்தமான தகராறுகள் வந்தே தீரும். அந்த சொத்து சம்பந்தமான தகராறு யாரு கூட வரும்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வரும், இல்ல தம்பி, அண்ணன் கூட வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் காலகட்டத்துல கண்டிப்பா இருக்க போது. மொத்தத்துல இந்த கடக ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதியாக இருந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும் போது நம்ம நெகட்டிவான பலன்கள் ஏதாவது சொல்லியிருக்கோம்னா அதெல்லாம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் பலம் உள்ள ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன பலன்கள் டபுள் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலை தகுந்தாப்புல பலன்கள் மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு திசை, கேது திசை, அது மட்டும் இல்லாம சனி திசை, புதன் திசை நிறைய பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கு. சுப கிரகங்களுடைய திசை கூட சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும். காரணம் அது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து மாறும். உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த முடிவு எடுப்பது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோட்ல எழுதின மாதிரி 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் போன்ல நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, அந்த மாதிரி நோட்லயும் எழுதி தருவோம். அதுக்கு ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, ஜாதகம் எப்படி பாக்குறது, ஒரு கிரகம் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலா சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி,
பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வ ஜனா சுகினோ பவந்து.